ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் குட். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஹேங்கிங் கார்டனுங்கிற பிளேஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்துட்டு சார்ஜாலா கல்பாங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்துட்டு டிக்கெட் இல்லைங்க, ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான். அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5 dirhams தாங்க. ஹேங்கிங் கார்டன் மார்னிங் 6 AM ஓப்பன் பண்ணி நைட் 12 PM வரைக்கும் இருக்குங்க. இங்கே வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் தாங்க. இங்கே வந்துட்டு பம்ப் ட்ராக் இருக்குது, புல்வெளி இருக்குது, கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. நாங்கள் உள்ளே வந்த உடனே பசங்கள்லாம் புல்வெளியில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் என்னோடய பிரதர் இன் லா ஃபேமிலியும் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டிங்ஸ் பிளேஸ்லாம் இருந்துச்சு. பெரியவங்க கூட வாக்கிங்லாம் போகிறதுக்கு நல்ல பிளேஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. நம்ம சைக்கிள் அந்த மாதிரி ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸோட சவுண்டு வந்துட்டு ரொம்ப ரியலாக இருந்துச்சுங்க. கல்கி எட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஃபால்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. இங்கே வந்துட்டு பசங்களை விளையாட விட்டுட்டு நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம், ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு வரலான்ட்டு நானும் என்னோடய சிஸ்டரும் கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு வீட்டில் இருந்தே டின்னர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உட்காந்து புல்வெளியில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருக்கும். நம்ம ஊர்லலாம் நிலாஸ் பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரி. நான் மந்த் ஃபுல்லாக ஆஃபீஸ் போயிட்டு வந்து வீட்டுக்கு வர, ஆஃபீஸ் போக, அது வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல. இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு எங்கேயாச்சும் அவுட்டிங் வந்து ஒரு நல்ல ஒரு நேச்சுரலாக பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு வந்துட்டு லேப்டாப் பார்க்காம, செல்லு பார்க்காம, டிவி பார்க்காம ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஏரோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும். பசங்களும் நல்லா விளாண்டு முடிச்சுட்டு அவங்களே டயர்ட் ஆகிட்டு வீட்டுக்கு போகலாம், அப்படி சாப்பாடு ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்கி சாப்பிட்லாம், வீட்டுக்கு போகலான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நல்லா விளாண்டுட்டாங்க, டயர்ட் ஆகிட்டாங்க. டைமும் ஆயிடுச்சு, அதனால நாங்களும் கிளம்பிட்டோங்க. இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. நீங்கள்லாம் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, எங்கெல்லாம் வெளியில் போவீங்க, உங்கள் கிட்ஸை எப்படி விளையாட விடுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you, டேக் கேர்.